Hi friends, in Maggie's kitchen la na ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போறேன். Chicken dum biryani. அதுக்கு தேவையான ingredients பார்த்துக்கலாம். Chicken 1 kg. நீங்க வந்து பிரியாணிக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு 1 kg எடுத்துக்கோங்க. அடுத்து ரைஸ். இது வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துர்க்கேன். இந்த கப்பால 5 கிளாஸ் வரும். 1 கிலோனா 5 கிளாஸ் வரும் இந்த கப்பால. அதுக்கு அப்புறமா 1/2 kg ஆனியன். 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசா நீட்டா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. 1/2 கட்டு கொத்தமல்லி இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ஒரு 7-8 பச்சை மிளகாய் முழுசாவே போட்டா நல்லா இருக்கும். முழுசா போட்டா தான் டேஸ்ட் இது. அடுத்து ஒரு கட்டு புதினா. நெக்ஸ்ட் பூண்டு. இந்த அளவுக்கு ஒரு 10-15 பூண்டு. அது நம்ம இன்னும் அரைக்கல, இனிமே தான் அரைக்க போறோம். நெக்ஸ்ட் தக்காளி. 400 grams தக்காளி. அது வந்து ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி நாலா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதா கட் பண்ணணும்னு இல்ல, இந்த மாதிரி நாலா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த ஆனியன் வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சி எடுத்து மேரினேட் பண்ண போறோம் சிக்கனோட. அதனால ஒரு இது வந்து சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்றேன்ல, அந்த வெங்காயம் இது ஒரு 4 வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அடுத்ததா இது வந்து பிரிஞ்சி இலை, ஒரு 3 பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது வந்து ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் வந்து கடையில் இப்போ விற்கிறாங்க. இந்த மாதிரி 1 கிலோ பிரியாணிக்கு இந்த அளவுக்கு தான் போடணும். இது போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 எலுமிச்சம் பழம். இந்த கப்பால் 1 கப்பு தயிர். அஜினமோட்டோ வந்து எப்பயாவது ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம், தினமும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ எப்பயாவது யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. இது வந்து கேசரி கலர். மஞ்சத்தூள், வனஸ்பதி ஒரு 2 ஸ்பூன் வனஸ்பதி, ஒரு 2 ஸ்பூன் கீ, அப்புறம் ஆயில், உப்பு, கல்லுப்பு. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம அரைச்சி சிக்கனோட மேரினேட் பண்ண போகிறோம். இது என்னென்னா, இது வந்து முந்திரி, ஒரு 7-8 முந்திரி, 4 பாதாம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இது வந்து ஒரு 10-12 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இதுக்கு மிளகாத்தூள்லாம் எதுவும் போட போகிறது கிடையாது. அதனால் காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சு அரைச்சி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி. பூண்டை விட இஞ்சி கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது இஞ்சி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ இது கூட வந்து பூண்டு தனியாக இஞ்சி தனியாக தான் பண்ண போகிறோம். ஏன்னா பூண்டு வந்து நம்ம ஆனியனோடு போட்டு வதக்க போகிறோம், பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி வந்து நம்ம லாஸ்ட்டாக சிக்கனோட மேரினேட் பண்ணி ஒரேடியாக போட்டு வதக்குவோம். ஸோ இஞ்சி, காஞ்ச மிளகா, கசகசா, சோம்பு, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு வந்து தனியாக தான் அரைச்சி வைக்க போகிறோம், இஞ்சி கூடலாம் எதுவும் போட போகிறது இல்லை. இந்த பூண்டை வந்து நம்ம ஆனியன் கூட போட்டு வதக்க போகிறோம். இது வந்து சிக்கனோட மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதை அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டோம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பூண்டெல்லாம் அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 minutes ஊறட்டும். ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு அதில் நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். வந்ததுக்கப்புறமா சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த ஆனியனை போட்டுடலாம். இங்கே இந்த ஆனியன் வதங்கட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க காஞ்ச மிளகா, இஞ்சி, சோம்பு, கசகசா, முந்திரி, பாதாம் இது எல்லாத்தையும் இதில் அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கப் தயிர், கொஞ்சமாக அஜினமோட்டோ, மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். அடுத்ததான் நம்ம அந்த வெங்காயம் போட்டிருக்கோம். அது நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறமா அந்த எண்ணெயோடு இதில் ஊற்றணும். இப்போது இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து தீயலை, இது வந்து டார்க் ப்ரௌன் கலராக இருக்குது. இது வந்து அப்படியே எண்ணெயோடு ஊற்றிக்கலாம்.
இது வந்து கடையிலே கிடைக்குது இந்த மாதிரி ஆனியனை பொரிச்சதுன்னு சொல்லி. ஆனால் அதை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி இது பண்ணோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி தாளிச்சிடலாம் 1/2 hourக்கு அப்புறம். இப்போது இந்த மாதிரி ஒரு பெரிய டப்பர் அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் வனஸ்பதி, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில். இப்போது இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஆனியன் போட்டு வதக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஐட்டம்ஸ் எதுவும் போட்டால் போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அடுத்தது ஆனியன், ஆனியன் கொஞ்சமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது ஆனியன் ஒரு 2 minutes வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு இதில் நல்லா வதக்கலாம். பூண்டோட ராஸ்மெஸ் போயிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நம்ம நாட்டு தக்காளியாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் பிரியாணிக்கு. ஸோ இந்த மாதிரி பெருசு பெருசாகவே போடுங்க. தக்காளி சின்னதாக கட் பண்ண வேண்டாம். இப்போது தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்படியே தான் முழுசாகவே தான் இருக்குது. ஒரு 1 minute ஆச்சு அப்படியே இருக்கும். அப்புறம் இந்த சிக்கன் வந்து 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருக்கோம். பன்னீரில் நல்லா தண்ணி விட்டுருக்கேன். இதை அப்படியே இதில் போட்டுடலாம். இப்போது இது நம்ம நல்லா கலரிக்கலாம். இந்த சிக்கன் வந்து பிங்கிஷ் கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு மாறணும். அது வரைக்கும் கொஞ்சம் கலரிக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ரைஸ் போட்டோம்னா இந்த இதெல்லாம் எடுத்துரும். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து இந்த கிளாஸால் 5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். அதனால் நம்ம வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுப்போம். இதிலே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதனால 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது நான் வந்து 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த 5 கிளாஸ் அரிசிக்கு 7.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இது நல்லா கொதிச்சு வரும்போது அரிசியை போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 minutes வச்சிடலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த அரிசியை இதில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 10 minutes தான் ஊறி நல்லா வடிகட்டி எடுத்துருக்கேன். பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்கேன். இதை நம்ம இப்போ எப்படி போட போகிறோன்னா இந்த மாதிரி போடணும். ஒரேடியாக கொட்டக்கூடாது. இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இதுக்கப்புறமா நம்ம இதில் கரண்டியே போடக்கூடாது. இதை அப்படியே மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை பிடிச்சி நல்லா தம் போட்டு வச்சிடணும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஒரு 2 minutesக்கு ஃபுல்லில் இருக்கணும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி ஊற்றி வெயிட் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம ஃபுல்லாக வச்சு ஒரு 10 minutes வச்சுருங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போது ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 5 minutes வைக்கலாம். மூடி போட்டு தம் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே இதில் வந்து நான் 6 எலுமிச்சைப்பழம் ஜூஸ் விட்டுருக்கேன். இதில் சும்மா இந்த அளவுக்கு கேசரி பவுடர் போட்டுக்கலாம், கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அரிசிலாம் இந்த மாதிரி நிற்கணும். நம்ம வந்து அரிசி போட்டதுக்கப்புறமா கரண்டியே போடக்கூடாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க லெமன் ஜூஸ் அப்படியே கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கலாம். இன்னும் ஒரு 1 minute ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 minute வச்சிடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எப்படி கலரணும்னா நம்ம இப்படி மிடில் இருந்து கலரக்கூடாது. இந்த கார்னர்லேருந்து இப்படி எடுத்து கலரணும். நம்ம
பாருங்க அப்படி பளபளன்னு இருக்கு. இப்போ இந்த சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது செய்யறதுக்கு எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.